ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய அழகான நாளை நேற்றைய தினத்தை பற்றி எண்ணி வீணடிக்காமல் சிறப்பான நாளாக மாற்றுவோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீசும் என்பார்கள். பூதான் ஆன்மீகம், நார்தான் நீ செய்யும் செயல். நீ செய்கின்ற நல்ல செயல்களே உனக்கு புகழை கொடுக்கும். புகழுக்கு அலையாதே, நல்ல செயல்களை செய்து கொண்டே போ. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று கருவறை பணியை தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னிறை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. அரியலூர் மாவட்டம் செந்தரை ஏஆர் 1 மன்றத்திலிருந்து CK அன்பழகன் பேசுகிறேங்க. நம்ம பையன் பிறவிலேயே ஊனமாக பிறந்தான். அம்மாவை வேண்டிக்கிட்டு கால் சரியாக போடணும்னு மாலை போட்டுக்கிட்டா இருந்தால் பையனுக்கு ஒரு 10 ஆண்டு மாலை போட்டோம். பையன் கால் ஆப்ரேஷன் பண்ணது நல்ல முறையில் சரியாயிட்டுது. நான் நம்மளால் முடிய சக்தியில் மாலை போட்டு அழைத்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். பையனுக்கு மெடிக்கல் சீட்டுக்கு வேணும்னு வேண்டிட்டு பையனுக்காக மாலை போட்டோம். பையனுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைச்சி மெடிக்கலில் முடிச்சிட்டான், டாக்டர் ஆகிட்டான். நானும் வருஷத்துக்கு ஒரு தடவை தொண்டு வந்துட்டு இருக்கேன். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. 16 வயது முதல் 28 வயது வரை உள்ள இளைஞர்களை பக்குவமாக பாதுகாத்து வளர்க்க வேண்டியுள்ளது. இந்த இளைஞர்கள் முதலில் அம்மாவையும் ஆன்மீகத்தையும் பற்றி தெரிந்து ஈடுபாடு கொண்டு சேர்ந்து கொள்ள வேண்டும். பின்பு அவர்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் தானாக வரும் என்பது குரு உபதேசமாகும். கடந்த 13/2/2026 அன்று மதுரை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் மற்றும் மதுரை மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களின் ஏற்பாட்டில் மதுரை பாலமேடு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 86வது அவதார திருநாளினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை செய்து 9 ஆன்மீக ஜோதி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மாவின் ஆன்மீக ஜோதியானது அந்த பகுதியை சேர்ந்த செவ்வாடை சக்திகளின் இல்லங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. மாரியும் நானே, மேரியும் நானே, அல்லாவும் நானே, அம்மாவும் நானே என்பது அன்னையின் அருள்வாக்கு. அன்னையின் அருள்வாக்கிற்கிணங்க சோழவந்தான் அருகே உள்ள கீழநாச்சிபுரத்திலே வசிக்கும் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் முஸ்லிம் அன்பர்கள் மத இன பாரபட்சம் இன்றி ஜோதியை வணங்கி அன்னையின் அருளாசியினை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓம் சக்தி.
ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.